தட்டி சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். மொத்த லைட்டுமே ஸ்டேஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. உங்களை தெரியல, நீங்கள் கவனிக்கிறீங்களா தூங்குறீங்களா ஒன்றும் தெரியலை. ஆனால் கவனிக்கிறீங்கிற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணலாம், மைக் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், கொஞ்சம் மானிட்டர் வேணும். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊர் பேர் வாயிலையும் சீக்கிரம் வராது. என்ன பாஸ்டர்? வேங்கடமங்கலம். நல்ல வேளை பக்கத்தில் சென்னைன்னு போட்டாங்க, இல்லைன்னா நீங்கள் என்னை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சென்னைக்கு நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். அருமையான பாஸ்டர் நிர்மல் குமார் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியத்தை 10 ஆண்டுகள் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். நிறைய ஊழியர்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பட்டணத்துக்கு இதன் மூலம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மேன்மைப்படுத்துவாராக என்று மனதார வாழ்த்துக்கிறேன். ஆமென். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் மனதில் ஓடிட்டே இருந்து, ஆனால் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஆமாம், நமக்கு பிரசங்கம் அல்ல தேவை, நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. இன்று பேசும்படி கொஞ்ச நேரம் போராடிட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஃப்ரெண்டில் கொண்டு வராரு. நான் நம்புகிறேன் என்று கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 84வது சங்கீதம், 84வது சங்கீதம், அதனுடைய 5, 6, 7 வசனங்களை ஒருத்தங்க வாசிக்கலாம். மைக்கில் யாராவது வாசிக்கிறீங்களா? ஒன்று பண்ணலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து, மைக் ரெடி ஆகட்டும், அதுவரை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிக்கலாமா? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, அது நடுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. அதாவது நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைப்போம் பாருங்க, அதுதான் இருக்கும். நடக்கவே கூடாதுன்னு நினைப்போம் பாருங்க. ஆமென். நம்ம யாராவது ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னை தயவாக மரண இருளின் பள்ளத்தாக்குல கொண்டு போவீராக. கேட்க மாட்டோம். மரண இருளின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கண்டிப்பாக சந்திக்க கூடிய பள்ளத்தாக்குகள். ஸ்கிப் பண்ணவே முடியாது. நிறைய காரியத்துக்கு நம்ம விலகி ஓடிடலாம், இதுக்கு விலகவே முடியாது. ஆனால் நாம நினைக்கிறது அங்க நடக்காது. ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை சொல்லுங்க. நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன், நீங்க சொல்லணும். உருவ நடந்து அதை நீரூற்று. அப்போ என்னை கர்த்தர் அழுகையின் பள்ளத்தாக்குல கொண்டு போறதே எதுக்காக? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீரூற்றாக்க. நீர் ஊற்று. ஒரு தேவ பிள்ளை அழுதா அந்த பட்டணத்துக்கு நீர் ஊற்று. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு தேவ பிள்ளையின் கண்களிலே கண்ணீர் வந்தால் அந்த பட்டணத்துக்கு அது நீரூற்று. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து உம்மிலே பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான். பலத்தின் மேல் பலன் அடைந்து. ஒரு தேவ பிள்ளையின் பலனை எதுல இருக்கு அப்படின்னா தேவ சமூகத்துல அழுறதுல இருக்கு. பார்க்கலாம், ஆனிவர்சரிக்கு கூப்பிட்டா அழுகையை பத்தியா பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமென். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரோட கொஞ்சம் மானிட்டர் கீபோர்டு கம்மி பண்ணும். கீபோர்டு மானிட்டர் கொஞ்சம். உலக பார்வையில் ஒருத்தங்க அழுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர்களை பலவீனர் என்று சொல்லுவார்கள். பரலோக பார்வையில் ஒருத்தன் அழுறானா அவன் பலவான். அதாவது பெனினாளால ஏற்பட்ட துக்கம் அந்நாளுக்கு எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல போய் அழுததுனால மாறிச்சு. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், அந்நாள் அழுதது குழந்தை இல்லாததுனால மட்டும் இல்லை. ஏன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லி எல்கானா வந்து அந்நாளை காயப்படுத்தவே இல்லை. மாறாக கிருபை பெற்ற ஒரு ஆள் கூடவே இருக்கிறாங்க. சில கிருபை பெற்றவங்க கூடவே இருப்பாங்க. நம்ம சும்மா இருந்தாலே பிடிக்காது அவங்களுக்கு. பெனினாள் வந்து காயப்படுத்தி விசனப்படுத்தி வேதனைப்படுத்தி அதனால அழுறா. வீட்டில இருந்து பெனினாள் என்ன இப்படி பண்றாளேன்னு அழுதுட்டு இருக்கிறா. அதே அந்நாள் தேவ சமூகத்துக்கு போறா பாருங்க. கொஞ்ச நேரம் நல்லா அழுறா. அழுதுட்டு அவ வாயை திறந்து பேசுவா. அவ பேசின வார்த்தையில ஒரு இடத்துல கூட யாரை பத்தி பேசல தெரியுமா? பெனினாளை பத்தியே பேசல. இதுதாங்க பலன். என்ன இவங்க அழ வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நான் பலவீனப்பட்டுட்டேன்னு அர்த்தம். நான் அழுறதுக்கு பெனினாள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பெனினாளை வெட்கப்படுத்துறேன்னு அர்த்தம். ஆமென். அதான் உண்மையில பலன் கொள்ளுகிறவன். யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ சமூகத்திலே அழுது கெஞ்சினான் என்று. ஓசியா 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமத்தில் 32வது அதிகாரத்தில் அவன் அழுதான் என்றோ அவன் கெஞ்சினான் என்றோ அங்க இருக்காது. அவன் போராடினான் என்று இருக்கும். அந்த போராட்டத்தில் யாரு ஜெயிச்சான்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், நான் கேட்பேன். யாக்கோபு யாரோடு போராடுறாரு? யாக்கோபு என்னும் பூச்சி. அதாவது எந்த சேனைக்குமே அவரோடு போராட முடியாது. ஆனா ஒரு பூச்சி அவர்கிட்ட போராடி ஜெயிக்கிறானாம். ஒரு தேவ பிள்ளையின் கண்ணீர் தேவ சமூகத்தில் வடிக்கும் போது ஆண்டவருக்கு அதை கடந்து போக முடியும். ஆண்டவரால எனக்கு நான் போகட்டும். பூச்சியை பிடிச்சாலே நசுங்கிருங்க. மழை டைம்ல இப்படியெல்லாம் லைட்டு வச்சா வரும் பாருங்க பூச்சி. மீட்டிங்கு ஆட்கள் வரதுக்கு முன்னாடி வந்திருக்கும். டீமா வரும், சர்ச்சா வரும், நம்ம கிட்டே வரும். அப்பதான் நம்ம பாடிட்டு இருப்போம். நல்ல எபினேசராய் பார்த்தா 4 பூச்சி செத்து இருக்கும் கையில. சிலருக்கு வாய்க்குள்ளெல்லாம் போகும், அது வேற. ஆமே. நம்ம கையில மாட்டினாலே இவ்வளவுதான் யாக்கோபு. ஆனா யாக்கோபு ஒருத்தரை ஜெயிக்கிறான். அது எப்படி ஆண்டவரை ஜெயித்தான்? ஒரு வாட்டி என் மூத்த பொண்ணு அவ சொல்றா, டாடி யாருக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தின்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா. வாமா பார்க்கலாம். அப்ப நாங்க 2 பேரும் அப்படி கை வச்சு கொஞ்ச நேரம் போராட்டத்துல நான் தோத்துட்டேன். ஆமா, சிரிப்பா இருக்குல்ல. நான் தோத்துட்டேன்னதோ. அவள் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகிட்ட நான் என்ன பண்ணிட்டேன்? தோத்துட்டேன். ஏன் தோத்துன்னு தெரியுமா? ஏன் தோத்துன்னு தெரியுமா? அவ தோக்கிறது எனக்கு பிடிக்கல.
ஆண்டவர் சமூகத்திலே அழுகிறவர்கள் தோற்கிறது அவருக்கு பிடிக்காது. நான் எங்க அழுறேன்? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாளாகுது. தேவன் அதை நல்லது என்று கண்டார். நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசு. கேட்கலாம், என்ன ஏன் அவர் இந்த ட்ராக்ல நடத்துறீங்க? இப்ப பாருங்க, எல்லாரும் ஒன்று சிரிங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க. எல்லாரும் ஒன்று அழுங்க. இப்ப ரொம்ப சிரிக்கிறீங்க. சிரிங்கன்னா சிரிக்க முடியுது, அழுங்கன்னா அழ முடியல. சிரிப்பு எப்படி வேணாலும் வரலாம், அழுகை வலித்தால் மட்டும்தான் வரும். ஆமென். ஏன் இந்த ஆண்டவரே நீங்க என்ன மட்டும் தான் நடத்துறீங்களா அப்படி பார்த்தா இல்ல. இயேசு பெருமூச்சு விட்டு அழுதார். ஆமென். அவருடைய நேச குமாரன் நமக்கு தெரியாது. அது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்போ ஒரு பள்ளத்தாக்கு நீரூற்றாகிற அளவுக்கு நான் கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே, அப்படின்னா இந்த ஆயுசே போயிருமே ஆண்டவரே. அங்கதான் வசனம் இருக்கு, மழையும் குளங்களை. அதன் அர்த்தம் என்ன? பரலோகம் சப்போர்ட் பண்ணும் அதை நிரப்புறதுக்கு. புரியும்படி சொல்றேன். லாசரு வியாதியா இருக்கிறான் என்கிற செய்தி இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது. அந்த செய்தி கேட்டதும் இயேசு அவசரப்பட்டு வந்தார்ன்னு இருக்க பைபிள்ல, சொல்லாம இருந்திருந்தா கூட வந்திருப்பார். அவர் பின்னும் 2 நாள் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்து திருப்பி போறார். போகும்போது மார்த்தாள், எப்பவுமே மார்த்தாள் தான் ஃபர்ஸ்ட் ஜீசஸை மீட் பண்ணுவாங்க. அதுல எல்லாம் மார்த்தாள் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. நேரா போய், ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்க, ஆனா இப்படி நடந்திருக்கும் ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசிக்கிறியா? என்னால் அவனை உயிரோடு எழுப்ப முடியும்னு விசுவாசிக்கிறியா? ஆம் ஆண்டவரே, கடைசி நாளில் எழுப்புவீர் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா. ஆம் ஆண்டவரே, கடைசி நாளில் எழுப்புவீர் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தா, போ யாரை கூட்டிட்டு வா. ஏன் மரியாதை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. நேரா மார்த்தாள் போறாங்க. மரியாள் காதுல சொல்றாங்க, போதகர் வந்திருக்கிறாரு, ஒன்னு கூப்பிடுறாரு. மரியாள் வீட்டில இருந்து இதை கேட்டதும் ஓடுறாங்க. மரியாள் ஓடுறத பார்த்ததும் வீட்டுல ஆறுதல் சொல்ல வந்த யூதர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவ எங்க ஓடுறா? கல்லறை கிட்ட போய். ஒருத்தங்க திடீர்னு ஓடுறாங்க. திடீர்னு ஓடும்போது நமக்கு என்ன தோணும்? இவங்க எங்க ஓடுறாங்கன்னு தெரியாது. ஆனா மரியாள் ஓடும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவ எங்க ஓடுறா? கல்லறை கிட்ட போய். அப்படி சொல்ல காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நேத்தம் இப்படி ஓடினான், ஓடி போற. அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவர் வருவார், அவர் வருவார். லாசர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த முதல் நாள் ஓடி போனா, வரல. அழுதுட்டே போனா, அழுதுட்டே திரும்பினா. 2வது நாள் ஓடி போனா, வரல. அழுதுட்டே போனா, அழுதுட்டே திரும்பினா.
இப்படி ஓடினா வாழ்க்கை ஃபுல்லா போயிட்டு வரதும் தான் இருக்கும். ஆனா 4வது நாள் போறா பாருங்க, அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். அந்த பள்ளத்தாக்கை எப்படி நிரப்பினார் தெரியுமா? இப்ப நான் கேட்கிறேன், யூதர்கள் எல்லாம் எதுக்கு வந்தாங்க அங்க? ஆறுதல் சொல்ல. இயேசு எதுக்கு வந்தா? உயிரோட. இன்னும் சொல்லணும்னா மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை மாற்றுவதற்கு. அப்ப இயேசுவுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க? சிரிக்க போறாங்க. அப்படி இருந்தும் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு கண்ணீர் விட்டார். மழையும் குளங்களை நிரப்பும். என் பிரச்சனை அவர் பிரச்சனையா எப்ப மாறுதோ அந்த செகண்ட் என் பிரச்சனைக்கு முற்று புள்ளி வைக்கப்படும். இந்த மாலை வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறவனா இருக்கலாம். ஒரு நாள் இதற்கு முற்று புள்ளி வைக்கும்படிக்கு என் ஆண்டவராக இயேசு வருவார். மழையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. இயேசு அழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். இயேசு அழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல அவர் அழுதாதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது. தேவனுடைய நியமம்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவருடைய ஆண்டவர் சொல்வார், என் நினைவுகள் எல்லாம் உங்கள் நினைவுகள், என் வழிகள் எல்லாம் உங்கள் வழிகள். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக மோசே வந்து சும்மா அப்படி கோல இப்படி வச்சா போதும். ஆனா அமலேக்கியன் வரும்போது இப்படி வச்சாலும் போதாது, ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே அன்னைக்கு சிம்பிளா முடிச்சுட்டு, ஆண்டவரே சிம்பிளா முடிச்சுட்டு, ஆண்டவரே சிம்பிளா முடிகிறதற்கு சப்போர்ட்டிவா தேவன் யாரையும் தரமாட்டார். ஆனா ரொம்ப நேரம் நீ கையை உயர்த்தி வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது உனக்கு உதவ ஆரோனையும் ஊரையும் அவரே ஏற்படுத்தி தருவார். என்ன அர்த்தம்? பாதை கடினமாக கடினமாக பரலோக ஒத்தாசை அதிகம் கிடைக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பாதை கடினமாக கடினமாக பரலோக ஒத்தாசை உனக்கு அதிகம் கிடைக்கும். உன் பாதை கடினமாக கடினமாக. ஹல்லேலூயா. ஜி மேஜர் கொடுங்க. ஒரு மலையாள பாட்டு நாங்கள் பாடுவோம். ஆமாம், உங்களுக்கு புரியாட்டியும் சிலருக்கு அந்நிய பாஷை பேசுறது போல தான் இருக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. ஹல்லேலூயா. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ എന്നപ്പോ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. 4 നാളായാലും നാറ്റം വച്ചാലും കല്ലറ മുൻപിൽ கர்த்தன் வரும். 4 நாள் ஆனாலும் நாற்றம் வைத்தாலும் எனக்கு தெரியும் இந்த கண்ணீரை மாற்ற கர்த்தன் வருவார். ஒரு நாள் ஏமாற்றம், 2வது நாள் ஏமாற்றம், 3வது நாள் ஏமாற்றம். ஆனா என்னைக்குமே ஏமாற்றம் கிடையாது. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிற அன்பு சகோதரா சகோதரி, 3 நாள் உனக்கு ஏமாற்றம் உண்மைதான். ஆனா 4வது நாள் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, உன் கண்ணீரை களிப்பாய் மாற்ற எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி மழையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அழுகிறோம் வலி தாங்க முடியாம. இயேசுவும் கண்ணீர் விட்டார். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறார். மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமருகு. மரியாள் இயேசுக்கு பிரியமானதை செய்கிறாள். லூக்கா 10வது அதிகாரத்தில் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு வருவார். ஆனால் அங்கே யார் இருக்க மாட்டார் தெரியுமா? லாசரு இருக்க மாட்டார். ஆனால் யோவான் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, லாசருவையும் அவர் சிநேகித்தார்.
இவர் தாங்க என் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் உண்மையா ஆண்டவரை தேடினாலே போதும், ஆண்டவருடைய ஃபேவர் அந்த மொத்த குடும்பத்துக்கே கிடைக்கும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பேழை யாருக்கும் சேர்த்து கெட்ட வச்சார் தெரியுமா? மொத்த குடும்பத்துக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றேன், உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கு ஃபேவர் தான் வரணும், சாபம் வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் வெயிட் பண்றார். அவர் வந்ததே இவங்க கண்ணீரை மாற்ற. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மார்த்தாள்லாம் சிரிக்க போறா, மரியாள்லாம் சிரிக்க போறா. ஆனா கொஞ்ச நேரம் அழுததை கூட ஆண்டவரால் தாங்க முடியல. பாத்தீங்களா? உங்களை வேதனைப்படுத்தி ரசிக்கிறார் நினைக்கிறீங்களா? சீஷர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு காணாதவர் போல் இருந்தார் என்றல்ல, அந்த இடத்துல அவர் கடல் மேல நடந்து வந்தார். அவர் தமக்காக நடந்திருக்கலாமே. கனேசரத் கடற்கரை அருகே இயேசு வருகிறார். திரளான ஜனங்கள் வசனம் கேட்க வந்து நிற்கிறாங்க. இயேசுவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. கடல் மேல நடக்கிற கிஃப்ட் மட்டும் நமக்கு இருந்துன்னு வைங்களேன், நம்ம மீட்டிங் ஃபுல்லா கடல்ல தான். ஹல்லேலூயா. பிரசங்கமே தேவையில்லை, கொஞ்சம் அப்படி உள்ள போயிட்டு வந்தாலே கூட்டம் கூட்டமா ரட்சிக்கப்படுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், அந்த டைம் இயேசு யாரை பார்க்கிறாருன்னா பேதுருவை பார்க்கிறார். பேதுரு, கொஞ்சம் போட்டில் இடம் கொடுப்பியா? ஆண்டவர் ரொம்ப ஜெனியூனுங்க, இடம் கொடுக்காம வரமாட்டார். நான் அக்செப்ட் பண்ணாம, சகையவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டில் வந்தாங்க. அதே இயேசுவுக்கு கடல்ல நடக்க முடியும். ஆமே. ஆனா தமக்காக அவர் பயன்படுத்தல. ஆனா தம்முடையவர்கள் தத்தளித்த போது ஒரு கடல் மேல, நான் கஷ்டப்படுகிறத பார்த்து கஷ்டப்படுகிறவர் என் ஆண்டவர். அதனாலதான் என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து. ஆமென். அதாவது நம்முடைய நாட்டின் பெரிய விவிஐபி, இப்ப பிரதமர் ஆகட்டும், இந்த வேங்கட மங்கலம் பகுதிக்கு பிரதமர் வாரார்னு வைங்கள, என்னெல்லாம் நடக்கும்? அவ்வளவு பைப்லையும் தண்ணி வரும், எரியாத லைட் எல்லாம் எரியும், இந்த துள்ளி துள்ளி வந்து குதிரை ஓட்டெல்லாம் நிற்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எத்தனை டீமை முன்னாடி அனுப்பி கிளியர் பண்ணிட்டு அப்புறம் அவர் வந்து விசிட் பண்ணிட்டு போவார். இதுதானே எல்லா இடத்துலையும். ஈவன் சிஎம் வரணும்னா கூட அப்படிதான், ஏதோ ஒரு மினிஸ்டர் வரனாலே அப்படிதான். ஆண்டவர் இறங்குறார் பாருங்க, மோசே சந்திக்க. அவர் நினைச்சிருந்தா அவர் விசிட் பண்ற இடத்துல தூதர்களை அனுப்பி ஏதனை போல ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை உண்டு பண்ணி அதுல வந்திருந்து மோசே அப்படி பேசியிருக்கலாம். இல்ல, எகிப்துல ஜனங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, அவரும் அதே போல ஒரு வழியில இருந்து தான் பேசுறார். முள்ளு அக்கினி, முச்செடி அக்கினி, அதற்குள்ள என் வலி அவருக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், அவருக்கு தெரியும் இந்த பெயின், அவருக்கு தெரியும் இந்த வலி. ஆமென். எனவேதான் அவர் ஆபிரகாமின் தேவனாய் தான் அறியப்பட்டார், ஆகாரின் தேவனாய் அறியப்படவில்லை. அப்படி இருந்தும் ஆகார் அழுததை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டாரே. ஆகார் அவருடைய பிள்ளை அல்ல, ஆகார் அடிமை பண்ணுதான். ஒரு அடிமை பண்ணு உட்கார்ந்து அழுததுக்கு ஏன் அழுறேன்னு கேட்பார்னா, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்று அவருடைய சபையிலே சேர்க்கப்பட்ட அன்பு உள்ளவே
பலவீனப்படுகிறாயா அழுது பலப்படுகிறாயா? ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து இன்னைக்கு உங்க மத்தியில பிரீச் பண்ணிட்டு இருக்கிறேன், பாடிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையா மனத்தாழ்மையா சொல்றேன். இது ரெண்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமென். பாட்டுக்கும் நமக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவ்வளவுதான். ஒரு ஆள் ஃபேஸ் பார்த்து ஒழுங்கா பேசிட மாட்டேன். எங்க வீட்டில் சொந்தக்காரங்கள்லாம் வரும்போது திடீர்னு என்ன காணாது, எங்கேயாவது போயிடுவேன். என்னால் அப்படி பேசவே மாட்டேன். ஒரு வாட்டி கேரளாவுக்கு போயிருந்தேன். எங்கள் அப்பா ஊர் கேரளா. அப்போ எங்கள் அப்பா அக்கா பசங்க சொன்னாங்க, இன்னைக்கு இவன் எங்கள் கூட நிற்கட்டும். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் பிரதர்ஸ் எல்லாமே எங்கள் ஆண்டி வீட்டில் நிற்கிறாங்க, இன்னொரு ஆண்டி வீட்டில் நிற்கிறாங்க. என்னை இங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வீட்டில் இருந்தேன். அடுத்த நாள் வந்து எங்கள் அப்பாவுடைய அக்கா எங்கள் அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் என்கிட்ட பேசுதான். என்ன வார்த்தைன்னா, ஆண்டி பேஸ்ட் எங்க? இவ்வளோதான். நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே மியூசிஷியன்ஸ். எங்கள் அண்ணன் நல்ல கீபோர்டிஸ்ட், தம்பி கிட்டாரிஸ்ட் பால் சாம்னோ எனக்கு அடுத்த தம்பி, தங்கச்சி சூப்பராக பாடுவாங்க, கடைசி தம்பி டேவிட் சாம், அவர் ஆல்ரவுண்டர். கீபோர்டுக்கு கீபோர்டு போடுவார், ரிதமுக்கு ரிதம் போடுவார், எல்லாமே. இதுக்கு இடையில ரெண்டாவது ஒருத்தன் உண்டு எங்கள் வீட்டில். வேற யாரும் அல்ல, உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். நமக்கு பாட்டும் வராது, ஸ்கூலில் போனால் படிப்பும் வராது. வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒன்று படி இல்லைன்னா பாடு அப்படிம்பாங்க. எனக்கு வராததுனால எனக்கு கவலை கிடையாது. சின்ன வயசில் VBS ரெக்கார்டிங்லாம் நடக்கும். எங்கள் ஸ்தாபனத்துலேருந்து ஒவ்வொரு சர்ச்சில் நல்லா பாடுற ஒருத்தங்க 2 பேரை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி எங்கள் சர்ச்சிலேருந்து யாரெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்கன்னா, என் தம்பியும் என் தங்கச்சியும் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு வாட்டி சண்டே ஸ்கூலில் உட்காந்துருக்கிறோம், திடீர்னு கார் வருது. சண்டே ஸ்கூல்லேருந்து கெத்தா என் தம்பி என் தங்கச்சி எழுப்பி போகிறாங்க. நான் இப்படி பார்த்துட்டே இருந்தேன், நீ அதை காண்பாய் புசிக்க மாட்டாய் மாதிரி. அப்போ என் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன கிண்டல் பண்ணாங்க, உன் தம்பி எப்படி பாடுறான், உன் தங்கச்சி எப்படி பாடுறா, நீயும் இருக்கிறியே அப்படின்னு. எனக்கு தெரியல இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தா இது எனக்கு கிடைக்கும்னு. நான் +2 படிக்கும்போது என் சாட்சி கேட்டிருப்பீங்க, அதனால் நான் அதை ரொம்ப நீட்ட விரும்பவில்லை. நான் வேர்டுக்குள்ளே போக விரும்புகிறேன். +2 படிக்கும்போது தான் எங்கள் அண்ணனுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்குது. அது ஒரு எங்கள் அண்ணன் தான் சர்ச்சில் கீபோர்டு வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ளைட்டு ஏற்றி விட்றோம். நமக்கு தெரியும், ஒருத்தங்க ஒரு வீட்டிலேருந்து ஃபஸ்ட் டைமாக ஃபாரின் போகிறாங்கன்னா சர்ச்சுக்கு கூட அவ்வளோ ஆட்கள் வருவாங்களோ இல்லையோ, ஆனால் ஏர்போர்ட்டில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லாரும் நண்பர்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் செகண்ட் டைம் போகும்போது நினைக்கிறேன், செகண்ட் டைம் அப்போ தான் எங்கள் அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டாங்க, ஆமாம் நீ போயிட்டேன்னா அடுத்து யார் சர்ச்சில் கீபோர்டு வாசிப்பான்? ஆஸ் யூஷுவல் எல்லாரும் நம்மளை தான் திரும்பி பார்ப்பாங்க, நம்ம வேற எங்கேயாவது பார்ப்போம். அப்போ அவர் சொல்கிறார், அவர் ஆக்சுவலாக விளையாட்டுக்கு தான் சொன்னார். இப்போ அவர் அப்படி சொன்னாரான்னு கேட்டு அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. ஏன்னா அந்த கேஷுவலாக பேசுகிற வார்த்தைகள் நம்ம நம்ம ஏற்கவே மாட்டோம். நான் அப்படி சொல்லவே இல்லை சொல்லி நிமிந்துருவோம். அவர் சொல்கிறாரு, தம்பியை காட்டு, இவன் கிட்டார் வாசிக்கிறான், தங்கச்சி பாட்டு பாடுறா, கடைசி தம்பி ரிதம் ப்ளே பண்ணுறான், நீ அப்படின்னு கேட்டார். அப்படின்னு அப்போ என் காதில் வந்து சொன்னார், இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்னார். இந்த குடும்பத்தில் சரி என்னை எப்படி அழுகையின் பள்ளத்தாக்குள்ள கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அந்த வேர்டு வந்து என்ன உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் அப்படியெல்லாம் உடையிற ஆளு கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த குடும்பத்தில் நீ சும்மா வேஸ்ட் சொல்லியிருந்தா கூட நமக்கு பாதிச்சிருக்காது. ஏன்னா சின்ன வயசுலேயே அதை கேட்டு அதுலேயே PhD முடிச்சாள். அதாவது நான் இப்போ 8th வரை ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் லாஸ்ட் டே 9th ஸ்டாண்டர்ட் இன்னொரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் அப்போ 8th வரை தான் இருந்து. அதை லாஸ்ட் டே எல்லாரையும் விஷ் பண்ணி அனுப்புவாங்க. என்ன எங்கள் மேடம் கூட்டு அடித்து அனுப்புனாங்க. அப்படி கிருபை பெற்றவனா. அதனால சும்மா வேஸ்ட் அப்படி சொல்லியிருந்தா கூட பாதிச்சிருக்காது. இந்த குடும்பத்தில் பிறந்து வேஸ்ட்னார் அந்த வேர்டு என்ன அப்படி உடைச்சிட்டு.
எனக்கு சத்தம் அழணும்னு தோணுச்சு. ஆனால் வெளியே அழுத அசிங்கம். நைட்டு எங்கள் வீட்டுக்கு போயாச்சு. எங்கள் வீடு கீழே மேலேச்சாச்சு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் சர்ச்சில் போய் படுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நேராக சர்ச்சுக்கு போகிறேன். எனக்கு இருக்க போகிறேன்னா அழணும். ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி கைட் பண்ணாருன்னா, எங்கள் அண்ணன்ட்ட அளவிடலை, எங்கள் அப்பாட்ட அளவிடலை, எங்கள் அம்மாட்ட அளவிடலை, என் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைக்கிறவர்கிட்ட அளவிட்டார். எவ்வளோ நேரம் அழுதுருப்பேன்னு தெரியாது. ஏங்கி நான் வேஸ்ட் ஆண்டவரே, நான் வேஸ்ட் ஆண்டவரே. அல்லேலூயா. வேஸ்ட்னு சொல்லி என்ன அழுகையின் பள்ளத்தாக்குக்கு உள்ள கொண்டு விட்டார். உள்ள இருந்து வெளியே என்ன டேஸ்டா எடுத்தார். அல்லேலூயா. பாடவே தெரியாதவனை அழகான கண்கள் பாட்டு வரும்போதெல்லாம் போஸ்டர் எப்படி அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜான்சன் ஜாய்சன் பிராக்கெட்ல அழகான கண்கள் பாடல் ஆசிரியர். நான் அந்த போஸ்டரை பார்த்து சொல்லுவேன், கோச்சிக்காதீங்க ஆண்டவரே, தெரியாம போடுறாங்க, நம்ம பிரச்சனை நமக்கு தான். இதான் என் ஆண்டவர், இதான் என் ஆண்டவர். உன் கண்ணீருக்கு மதிப்பு தருகிற, உன் கண்ணீரை அற்பமா எண்ணாத, நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் தருகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, கைகளை உயர்த்தி சத்தமாய் பாடுவோம். தூக்கி சங்கீதத்தின் 5-6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இந்த கண்ணீரையே விதையா பார்க்க பழகணும். இந்த கண்ணீர் விதை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீர் அது விதைய. விதை எங்க போடுவோம்? இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுவார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் எங்கே விழுந்தது? வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் அதை கொத்தி போட்டது. சில விதைகள் எங்கே விழுந்தது? கற்பாறையில் விழுந்தது. உடனே முளைக்கும், உடனே போயிடும். அப்போ அங்க போட்ட விதையும் வேஸ்ட். வழியருகே போட்ட விதை ஏன் போட்டேன் ஆயிட்டு. சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுது, அங்க வளருது, ஆனா நெருக்கி போட்டுட்டு. சில விதைகள் நல்ல நிலத்துல. அது போலதான் நம்முடைய கண்ணீர்ங்கிற விதைய நல்ல நிலத்துல விதைக்கலைன்னா, நான் என் வாழ்க்கையில நான் வடிச்ச கண்ணீருக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். சில விதைகள் மண்ணில் விழுந்தது, எந்த யூஸுமே இல்லை. யோசேப்பு சகோதரர்களை பார்க்க அனுப்பப்படுகிறான். தகப்பன் அனுப்புறார். யோசேப்பு போகும்போது எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனார் தெரியுமா? சகோதரர்களை பார்க்க யோசேப்பு கிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட் ட்ரெஸ் எது? பலவர்ணாங்கி. இன்னைக்கு அருமையான பாஸ்டர் நிர்மல்குமார் சூப்பரா கோட் போட்டுட்டு இருக்கிறாங்க. நேத்து போட்டீங்களா பாஸ்டர்? இத இல்ல. ஏன் இன்னைக்கு அவங்க போட்டாங்க? இன்னைக்கு பெஸ்ட் டே. சரி, நம்ம கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ் எப்ப போடுவோம்? மார்க்கெட் போகும்போதா, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அல்லது ஒரு முக்கியமான நபரை
சந்திக்கும் போது யோசேப்பு பலவர்ண அங்கி போட்டுட்டு போறான்னா அவன் மனசுல சகோதரர்களை எப்படி வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? ஆனா சகோதரர்கள் அவன் எப்படி வச்சிருக்கிறாங்க? சில நேரத்தில் நம்ம ரொம்ப உடைக்கப்படுறது என்ன தெரியுமா? நம்ம ஒருத்தங்களை ரொம்ப ப்ரெஷியஸா வச்சிருப்போம் பாருங்க, ஆனா அவங்க நம்மளை ரொம்ப மட்டமா வச்சிருப்பாங்க. இங்க யோசேப்புக்கு அதுதான் நடக்குது. யோசேப்பு இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சீகேமுக்கு அனுப்புறாரு. சீகேமுக்கு போறான். சீகேமுக்கு போனா அங்க சகோதரர்கள் இல்லை. அதை படிக்கும்போது அப்படி ரொம்ப இன்வால்வ் ஆகி படிச்சோன்னா யோசேப்பு திரும்பி போயிருன்னு சொல்லுவோம். நம்ம திரும்பி போயிரு. ஆனா திரும்பி போலான்னு பார்க்கும்போது அந்த வழியா ஒருத்தர் வரார். தம்பி என்ன தேடிட்டு இருக்கிற? திரும்பி போக கர்த்தர் விடலை. பார்த்தீங்களா? ஏன்? இந்த பள்ளத்தாக்குல நீ நடக்கணும். ஏன்னா உன் மேல எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் வச்சிருப்பார் பாருங்க. அந்த ரோல் முடிஞ்சது அவங்கள காணாது. இப்போ அந்த 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 வழிபோக்கன் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதுவும் அவன் வரும்போது யோசேப்பை பார்த்து என்னப்பா தேடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிற. அவன் ஏன் கேட்கணும்? நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்ம லைஃப்ல நிறைய கேரக்டர்ஸ் உண்டு, நிறைய நடிகர்களும் உண்டு நம்முடைய வாழ்க்கையில. சிலர் ஒரு முக்கியமான ரோல்ல வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன தேடினாலும் அவங்கள பார்க்க முடியாது. அடுத்து பாருங்க, யோசேப்பு தோத்தானுக்கு போறார். தோத்தானுக்கு போறார். வரும்போதே தூரத்துல இருந்து இவன் வந்து அண்ணே அப்படின்னு ஓடும் போது தூரத்துல இருந்து சகோதரர்கள் சொல்றாங்க, சொப்பனக்காரன் வாரான். ஓ, இவனை கொல்லுவோம், சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு கேரக்டர் இவன் லைஃப்ல ஆண்டவர் வைக்கிறார். யார் தெரியுமா? ரூபன். ரூபன் ரூபன் இவனை கொண்டு அந்த ரத்தத்தினால் நமக்கு என்ன லாபம்? நம்ம ஒன்று பண்ணலாம், இவன் அந்த தண்ணீர் இல்லாத குழியில தூக்கி போட்டுடலாம். அவன் மனசுல என்ன பிளான் வச்சிருக்கிறான்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களை நம்ம சால்வ் பண்ணி அவனை எடுத்து அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுடலாம். ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ரூபன் ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்மவேல் வராங்க. இஸ்மவேல் வரும்போது அங்க யார் இல்லை தெரியுமா? ரூபன் இல்ல. நம்ம நினைப்போம், ஆண்டவரே சிலர் கூடவே இருக்கணும்னு நினைப்போம் பாருங்க, அவங்க தான் சீக்கிரம் போவாங்க. சிலர் இருக்கவே கூடாதுன்னு சிலர் நினைப்பாங்க பாருங்க, அவங்க தான் நீ எங்க போனாலும், நீ சர்ச்சு மாதிரியா போற, நானும் வரேன். நமக்கு தெரியாதுல்ல, நம்ம லைஃப்ல கூட சிலர் இவங்க இருந்தா நல்லா இருக்குமே அப்படிம்போம். சிலர் பாருங்க இவங்க இருந்தா நல்லாவே இருக்காது. சின்ன வயசுலயே சொல்லுவோம், ஐயோ இந்த கிளாஸை எப்படியாவது தாண்டிடணும், இந்த மேடம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. 12th வரை அந்த மேடம் வந்துட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியாது. ரூபனுடைய உண்மையில அந்த இடத்துல ரூபன் இருந்திருந்தா விற்க சம்மதித்திருக்கவே மாட்டான். அந்த சகோதரர்களே மூத்தவன் யாரு? ரூபன். சில நேரத்தில் ஆண்டவர் செய்யறது பர்பஸா என்ன கொண்டு வந்து போடுறீங்களா ஆண்டவரே? ரூபன் எங்க போனான்னு இதுவரைக்கும் தெரியல. இந்த இடத்துல தான் அடுத்து யூதாவை எழுப்புறார். நம்ம லைஃப்ல திரும்பி பார்க்கணும். ஆனா ஒரு சத்தியம், 17 வயசு வரை யாக்கோபு யோசேப்போடு இருந்தான். இப்படி ஒவ்வொருத்தரா வந்தாங்க போனாங்க, வந்தாங்க போனாங்க, வந்தாங்க போனாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் எப்பவுமே கூட இருந்தா, அவர் தான் நம் கர்த்தர். நம்ம லைஃப்ல எப்பவுமே நம்மோடு இருக்கிறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அவர் அவருடைய முடிவு வரை இல்லை, உலகத்தின் முடிவு வரை. இப்ப யோசேப்பத்துக்கு குழியில போடுறாங்க பாருங்க. இப்ப யோசேப்பு அழுறான். யோசேப்பு அழும்போது, அண்ணே காப்பாத்துங்கண்ணே அப்படின்னு அழுறான். அதை யோசேப்பின் சகோதரர்களே சொல்லுவாங்க, அவன் நம்மள்ட்ட கெஞ்சினா நம்ம கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்களில் சொல்லுவாங்க. யோசேப்பு அழும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சிலர் சீரியல் பார்த்து சாப்பிடுவாங்க தெரியுமா? அதே போல சொந்த சகோதரன் உதவிக்காக அழும்போது இவங்க சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. வழியருகே விழுந்த விதை. உங்க கண்ணீருக்கு வேல்யூ இல்லாத இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க கூடாது. இதே யோசேப்பு எகிப்துல உயர்த்தப்பட்ட பிறகு சகோதரர்கள் வருவாங்க பாருங்க. சகோதரர்கள் வந்து இப்போ யாரையும் கூட்டிட்டு வர வைக்கிறாருன்னா பென்யமீனையும்
கூட்டிட்டு வர வைக்கிறார். இப்போ யோசேப்புக்கு என்ன வருது தெரியுமா? அழுக வருது. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். யோசேப்பு என்ன தெரியுமா பண்ணுவாரு? வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி அழுதுட்டு முகத்தை தொடச்சிட்டு வெளியே வருவார். ஏன்? ஒரு காலத்துல நான் இவங்க முன்னாடி அழுதேன். ஏன்? கண்ணீருக்கு மதிப்பு இல்லை. ஒருத்தங்கள்ட்ட அழுது அந்த கண்ணீருக்கு மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நபர்கிட்ட அழக்கூடாது. ஏன்னா அழுகை என்பது ரொம்ப ப்ரெஷியஸுங்க. இன்னைக்கு இந்த பட்டணத்தை, அதுவும் ஆனிவர்சரி அன்னைக்கு நான் இது 1% கூட நினைக்கல. ஆனா ஆவியானவர் பேச வைக்கிறா. ஒருவேளை எல்லாருக்காகவும் இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு நபருக்காக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆண்டவர் உணர்த்துறதை சொல்லிட்டு நான் போயிடுவேன். அழுவோம். பெனினாள் பாருங்க, அழுறா. அழுது யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சதும் வேற எங்க அழுதா இந்த கண்ணீருக்கு வேல்யூ எப்படிங்க இருக்கும்? நம்ம ஒருத்தங்க வருத்தத்தை சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க நம்ம முன்னாடி இருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உப்பு கூடிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, அது எவ்வளவு பெயின்ஃபுல். சில விதைகள் வழி அருகே விழுந்தன. அந்த விதை விழுந்ததும் பறவைகள் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல பாருங்க. அப்போ கூட இவனை வித்து எப்படி காசாக்கலாம் தான் பார்த்துருக்கிறான். நான் நினைக்கிறேன் பேரம் பேசி இருப்பாங்க. 100 வெள்ளி காசுல தொடங்கி 20ல முடிச்சிருப்பான். அவன் அழுதுட்டு இருக்கிறான். அண்ணே அண்ணே விட்டுருங்கண்ணே விட்டுருங்கண்ணே விட்டுருங்கண்ணே. எத்தனை பேர்ட்ட அழுது இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் கண்ணீருக்கு மதிப்பில்லாத இடத்துல நீ அழக்கூடாது. கண்ணீருக்கு மதிப்பில்லாத இடத்துல அழுதுட்டோன்னு வைங்களேன், நம்ம பலவீனப்பட்டுரும். கண்ணீருக்கு மதிப்புள்ள இடத்துல அழுதுட்டோம்னா நம்ம பலத்தின் மேல் பலன் அடைவோம். சில விதைகள் எங்க விழுது தெரியுமா? கற்பாறையில. இந்த கற்பாறையில விழுந்த விதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது விழுந்த உடனே முளைக்கும். ஆனா வேர் இல்லாததுனால உடனே போயிடும். இந்த யோபுவுக்கு நிலைமையை பார்க்க 4 நண்பர்கள் வருவாங்க தெரியுமா? யோபுவை பார்த்தது என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அவன் மண் எடுத்து தலையில போட்டு சிலர் அழுறது நம்மளே மிஞ்சிருவாங்க. ஆக்சுவலா நம்ம தான் அப்படி அழணும். ஆமே. என் தகப்பனார் 2016 மரிச்சாங்க. 3 நாள் அடக்காரம் நடக்கும். நல்லா அழுது முடிச்சு அடக்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மெதுவாக ரிலாக்ஸ் ஆகிருக்கும். ஒருத்தர் வந்தார் பாருங்க, கேட்டு வர சும்மா தான் வந்தார். கேட்டுக்குள்ள வந்து அழுறாரு. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், நிறுத்த மாட்டேங்கிறார். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நானும் அழணுமா. அவர் ஒன்றும் இல்லை, போட்டு 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 வாங்க. சில பறவை ஒட்டணம் முளைக்கும் அடுத்த செகண்டே. சிலர் பாருங்க, சில துக்க வீட்டுக்கு போங்க பாருங்க, எப்படி எங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கும். எல்லா நடிகர்களும் இங்கே தான் இருக்காங்க. அதாவது அந்த வாசலுக்குள்ள கால் வச்சதும் அழுவாங்க, வெளியே வந்ததும். அப்புறம் வேற விசேஷங்கள் இப்படிதான். எங்க சர்ச்சில் ஒருத்தங்க, அவங்களுடைய தாயார், அவங்களுக்கு ஒரு 85 வயசு இருக்கும். அவங்க வந்து இறந்துட்டாங்க. அடுத்த நாள் அடக்கம். காலையில் நியூஸ் வருது. நான் காலையில் போக முடியல. இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நைட்டு போகிறேன். நைட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரீசரில் அவங்க தாயார்னா 85 வயசு, இவங்களுடைய பிள்ளை ஃபாரினில் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது பக்கத்தில் உட்காந்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வீடியோ காலில் ஃபாரினில் இருக்கிற பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் பின்னாடி போய் உக்காந்துட்டேன். நான் போய் இருந்தது அவங்களுக்கு தெரியல. இவங்க பேர பிள்ளைகிட்ட பேசிட்டு நல்லா சிரித்து பேசிட்டு அப்படி திரும்பி என்ன பார்த்தாங்க பாருங்க. பார்த்துட்டு இப்படி நாங்கள் நிறுத்துங்க. அவ்வளோதான். நம்ம பிரச்சனையை சிலர்கிட்ட சொல்லுவோம் பாருங்க. சொன்னதும்
அப்படிமாங்க பாருங்க. சிலர் அழுறத பார்த்தா இவங்களாவது இருக்கிறாங்க. யோபுவின் நண்பர்கள் 7 நாள் அழுதாங்க. அடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போக யோபு விடணும். யோபு அவங்கள வழி அனுப்பணும்னா ஒரே வழிதான் இருக்கு, யோபுவை குற்றப்படுத்துற போதும். நம்ம பிரச்சனைக்கு ஒருத்தங்களால சப்போர்ட்டிவா நிக்க முடியலன்னு வைங்களேன், அவங்க கையில் எடுக்கிற பெரிய விஷயமே என்ன தெரியுமா? நம்மள குற்றப்படுத்தி. ஏதாவது துன்மார்க்கன், அதாவது சன்மார்க்கன் தண்டிக்கப்பட்டது உண்டா? ஆண்டவரே சாத்தாட்ட சொல்றார், முகாந்திரம் இல்லாம அவனை சோதிக்க நீ என்கிட்ட கேட்ட போதும் என்று யோபு 2:3 சொல்லுவார். ஆண்டவரே சொல்றார் முகாந்திரம் இல்லைன்னு. ஆனா நம்ம ஆட்கள் விட மாட்டாங்க. ஏதாவது பண்ணிருப்ப நீர், ஏதாவது பண்ணிரு. ஏன்னா இவங்களுக்கு போனோம். 7 நாள் அழுதாங்க. சில கிருபை பெற்றவங்க இருப்பாங்க பாருங்க, நம்ம பிரச்சனையை அறிந்து ஃபர்ஸ்ட் அவங்க அழுவாங்க, அப்புறம் நம்மை அழ வைத்து கொண்டே இருப்பார்கள். யோபு இந்த நண்பர்கள் வரது வர வாயினால என்ன பண்ணல? பாவம் பண்ணல. சில விதைகள் இப்படிதான் கற்பாறையில விழும், ஒட்டன்னா நிக்காது. சில விதைகள் எங்க விழும் அப்படின்னா முள்ளுள்ள இடத்துல விழும். முள்ளுள்ள இடத்துல விழுற விதைன்னா நம்ம ஒருத்தங்கள்ட்ட போய் அழுவோம் பாருங்க. ஆமே, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு சிஸ்டர், என்னன்னு தெரியல சிஸ்டர், 2 நாளா தலைவலி தாங்க முடியல சிஸ்டர். அவங்க சொல்லுவாங்க, தள்ளி போவீங்களா, எனக்கு மொத்த உடம்பே வலிக்குது. அவங்க வேற பிரச்சனையில இருப்பாங்க. ராகேல் யாக்கோபு சட்டையை பிடிச்சு கேட்கிறார், எனக்கு பிள்ளைய கொடுங்க பிள்ளைய கொடுங்க. யாக்கோபோ மாமனார் சம்பளத்தை மாத்தின கடுப்புல இருக்கிறார். அவர் வேற பிரச்சனையில இருக்கிறார். யாக்கோபு அவன் நேசித்து நேசித்து கட்டுன மனுஷன் இப்ப கேட்கிற, நான் என்ன தேவனா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா அவர் வேற பிரச்சனையில இருக்கிறார். முள்ளுள்ள இடத்தில் விதைக்காதிருங்கள், அது நெருக்கி போட்டுரும். ஒருத்தங்க சொன்னாங்க, பிரதர் நான் எனக்கு கஷ்டம் மாறணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட 10,000 ரூபாய் கடன் கேட்க போனேன். அவர் கஷ்டத்தை சொல்லி என்கிட்ட இருந்து 5,000 ரூபாயும் இப்போ இருந்த 5,000 போச்சு. நான் என் கஷ்டத்தை சொல்லி அவர்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கலான்னு போனா அவர் கஷ்டத்தை சொல்லி நானே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறேன். முள்ளுள்ள இடம். ஆனா சில விதைகள் நல்ல நிலத்துல, இந்த நல்ல நிலம் தான் எது அப்படின்னா ஆண்டவர் சமூகம். ஆண்டவர் சமூகம். இந்த மரியாதை பார்த்தீங்களா, பரிமள தைலத்தையும் அவர் பாதத்துல தான் ஊற்றுறா, கண்ணீரையும் அவர் பாதத்துல தான் ஊற்றுறா. இதுதான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல. இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தா மட்டும் ஆண்டவர் சமூகத்தை தேடுறவங்க உண்டு, ரொம்ப துக்கமா இருந்தா மட்டும் ஆண்டவர் சமூகத்தை தேடுறவங்க உண்டு. ஆனா அந்த மரியாள் பாத்தீங்களா, அவ அந்த பரிமள தைலத்தையும் அவர் பாதத்துல தான் ஊற்றுறா, கண்ணீரையும். உயர்வு ஆனாலும் சரி, தாழ்வானாலும் சரி, இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, நிறைவானாலும் சரி, குறைவானாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, ஒரு தேவ பிள்ளை அடைய வேண்டிய தஞ்சம் எங்க அப்படின்னா அவர் பாதம் மட்டும்தான். சில வேதனையின் பாதையில நீங்க நடக்கும்போது அழுதுதான் ஆகணும், வேற வழி இல்லை. எங்க போய் கண்ணீர் வடிக்கிறோம்? அன்னால பாத்தீங்களா, எல்கானா ஆறுதலின் வார்த்தையை சொன்னா, ஆனா அந்த கண்ணீரை மாற்றல. ஆண்டவர் சமூகத்துல ஏலி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார், கண்ணீர் மாறிட்டு. ஏலி சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. எல்கானா ஏலி சொன்னதை விட ரொம்ப ஆறுதலான வார்த்தையை சொல்லுவார். 10 பிள்ளைகளை பார்க்கல, நீ எனக்கு அதிகம் அல்லவா. என்ன வார்த்தை! நாள் பார்த்திருப்பா, இப்படி சொல்லி சொல்லியே பெரிய நாளை கட்டிட்டீங்க. இது இப்படி சொல்லி சொல்லியே என்னெல்லாம் செஞ்சு பார்த்தாரு தெரியுமா. ஆனா இவ கண்ணீரை மாத்தல. ஏன் கண்ணீரை மாத்தல தெரியுமா? எல்கானாவின் வார்த்தையில ஆறுதல் இருந்தது, எல்கானாவின் வார்த்தையில ஜீவன் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது.
ஜீவன் இருக்கிறது, அந்த வேர்டுல ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை தாராருன்னா அந்த வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது. ஆண்டவர் சமூகத்தில் நீங்க கண்ணீர் வடித்து ஒரு வார்த்தையை வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், தைரியம் எழும்ப முடியும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து யோபுவை பிடிச்சு நிக்க வச்சது அவருடைய வார்த்தை தானாங்க. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கல முடியும், வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். சரியான இடத்துல அழுறா. புருஷன் ரொம்ப அழுது பார்த்தா, புருஷனும் பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அவரால் என்னெல்லாம் முடியுமோ பண்ணி பார்த்தார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மை நேசிக்கிறவர்களால் நம் கண்ணீரை துடைக்க தான் முடியுமே தவிர நம் கண்ணீரை மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அழுதா அந்த கண்ணீர் நீரூட்டாய். தேவ சமூகத்தில் போய் ரொம்ப நேரம் அழுதா, ரொம்ப நேரம் அழுறா. ரொம்ப நேரம் அழுததுக்கு அப்புறமா விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி பார்க்கிறான். என்ன சொன்னான்லாம் ஏலிக்கு தெரியாது, உதடு மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கு. ஏலி பார்த்துட்டே இருக்கிறா, இவ என்ன பண்றா, என்ன சொல்றா. ஏலி வேற ஏதோ சொல்லிட்டார், என்னம்மா காலையிலே போட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்டார். நம்ம பாஸ்டர் மட்டும் இப்படி கேட்டா பாஸ்டரை போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அவ சொல்றா, இல்லைங்க என் இருதயத்தை ஊற்றினேன். ஏலிகிட்ட சொன்னாங்களா? ஏலிட்ட கூட சொல்லல நான் எதுக்கு அழுதேன். என் இருதயம் இருக்குல்ல, அதை ஓட்டிட்டேன். வேதம் சொல்லுகிறது, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். நான் ஆண்டவரை நம்புறதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? என் இருதயத்தை ஊற்றுறது. அவள் இருதயத்தை ஊற்றா, சரியான இடத்துல விதைத்தான். இருதயத்தை ஊற்றுனதும் ஏலி சொல்றா, நீ வேண்டிக் கொண்டதின்படி கர்த்தர் உனக்கு செய்வார். அன்னாள் எழுந்து போனாள், பெனினாள் பழையது போல குத்துறா. ஆனால் அன்னாளோ துக்க முகமாய் இருக்கவில்லை. எங்கிருந்து இந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு? எங்கிருந்து இந்த பலம் வந்துச்சு? நம்ம பலப்படுவதற்கு பதிலாக பெனினாளை மாத்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பலப்படுவதற்கு பதிலாக பெனினாளை மாத்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னை பலத்தால் இடைக்கட்டி, சவுலே நீ பலப்பட்டு கோலியாத் அடி. அதற்கு பதிலாக கூடாரத்திலிருந்து கோலியாத்தை நான் நீ பார்க்கவே கூடாது, பார்க்கவே நீ வந்து நில்லு. தாவீது வந்து நிக்கிறான், கோலியாத்துக்கு நிக்க முடியல. நம்ம பலப்படாம பிரச்சனை சால்வ் ஆகாது. அதன் பிறகு பெனினாள் வந்து அண்ணாளை கிண்டல் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஏக்கல்ல, அது பாதிக்கல. என்ன பாதிக்குதுன்னா நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன்னு அர்த்தம். வரவங்கள்ட்ட நான் அழுதுட்டு இருக்கிறேன். இந்த யாக்கோபை பாருங்க, யாக்கோபு வந்து வேஷம் மாதிரி ஆசீர்வாதத்தை வாங்கணும்லாம் யாக்கோபுக்கு விருப்பம் கிடையாது. யாக்கோபின் தாயார் பண்ண வேலை இது. யாக்கோபின் தாயாருக்கு யாக்கோபை குறித்த தேவ திட்டம் சொல்லிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திட்டங்களை கர்த்தர் தருவார்னா அதை எப்படி செயல்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம திட்டத்தை வாங்கி நாம செயல்பட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் பேதுருட்ட சொல்லுவார், உங்ககிட்ட பட்டயம் இருக்கான்னு கேட்பார். ஆமாண்டவர் 2 பட்டயம் இருக்கு, வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். எதுக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னாரா? இல்லை, பட்டயத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். சேவகர்கள் பிடிக்க வராங்க. பிடிக்க வரும்போது பட்டயத்தை உருவிட்டு பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் வெட்டலாமா அப்படின்னு கேட்பாங்க. இயேசு என்ன சொல்லுவார்? வெட்டுங்கன்னு சொல்லுவாரா, வெட்டாதீங்கன்னு சொல்லுவாரா? ஒண்ணுமே சொல்ல மாட்டார். இவன் வெட்டலாமான்னு கேட்டுட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? வெட்டுவான். நம்ம ஜெபம் இப்படித்தானே இருக்கு. ஆண்டவரே போலாமா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. போறேன் ஆண்டவரே, நான் சொல்லவே இல்லையே. வெட்டலாமா? நான் உங்கள்கிட்ட கேட்டல ஆண்டவரே. நம்ம கேட்க மாட்டோம், நம்ம சொல்லுவோம். என் பொண்ணு, மூத்த பொண்ணு 3 வயசுல இருக்கும்போது பக்கத்தில் சர்ச்சில் உள்ள ஒரு பொண்ணு
பக்கத்தில் இருக்கிறான். அவள் வந்து இவகிட்ட விளையாடுவான். அப்போது அவள் வீட்டுக்கு வரா. இவன் சொல்ல, மம்மி நான் அக்கா கூட அவங்க வீட்டுக்கு போகிறேன். உடனே என் ஒய்ஃப் சொல்கிறா, நீ போய் அப்பா கிட்ட கேட்டு அப்பா ஓகே சொன்னா போ. நான் இருந்த ரூமுக்கு வெளியே கொஞ்ச நேரம் நிற்கிறான். அவன் நிற்கிறத நான் கண்ணாடியில் பார்த்துட்டேன். அப்போவே நினச்சேன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மேட்டர்லாம் தெரியாது. டோரை திறந்தா, அப்பா நான் அக்கா வீட்டுக்கு போறேன்னா டோர் அவளே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். நான் போகணும்னு சொல்லலை. அவ பார்த்தா கேட்டா சொல்லுவாரு, சொன்னா கேட்பாரு. நம்ம எல்லாம் ஜெபத்துல சொல்லி அவரை கேளும் கேளும், நான் கேட்கிறேன், நானும் ஏதாவது சொல்றேன்பா. அவன் கேட்கணும். யாக்கோபு வந்து வேஷம் மாதிரி வாங்கிட்டார். வாங்கினதும் தாயார் அதுவரை சொல்றாங்க பாருங்க, உண்மையில் விழும் சாபம் என்ன. டயலாக் எழுதி கொடுத்தா சூப்பரா பேசுவாங்க. ஆனா பிரச்சனை வரும்போது தான், மகனே நீ தயவு செய்து போயிருப்பா, நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்பதான் நீ வரணும். எப்போ கூப்பிட்டாங்க? கூப்பிடல. யாக்கோபு புறப்பட்டான். சூரியன் அஸ்தமிக்கிறது. தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வச்சு படுக்கிறான். ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்த்திருப்பா தெரியுமா? இந்த இடத்துல அவன் அழுவான். உண்மையில அந்த இடத்துல அழுதிருந்தான் வைங்கள, ஏசா மாறி இருப்பான். யாக்கோபின் அழுகதானாங்க ஏசாவை மாத்திச்சு. அழ வேண்டிய காலத்துல அழாம 20 வருஷம் தள்ளி அழுதான். இந்த இடத்துல கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றதான் வருகிறார். ஆனா நம்ம ஆளு தம்மை ஒப்பு கொடுக்கல. மாறாக சிம்பிளா ஒரு டீலிங்கோட போயிட்டான். ஆண்டவரே நான் தசம பாகம் தருகிறேன். தசம பாகம் கணக்கு என்ன? 10ல் 1. அதன் அர்த்தம் என்ன? 10ல் 1 உங்களுக்கு 9 எனக்கு. 1 நீங்க என்ன பண்றீங்க நானும் கேட்க மாட்டேன். 9 நான் என்ன பண்றேன்னு. சண்டே சர்ச்சுக்கு வந்துடுவேன். மற்ற 6 நாள் நான் எங்க போனேன் எங்க வந்தேன் நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. இந்த மியூச்சுவல் டீலிங்ல தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. சி, ஆண்டவர் வந்து சொல்ற, எனக்கு உங்க அப்பாவை தெரியும், உங்க தாத்தாவை தெரியும். உடனே இவர் எழுப்பி, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் இடம் வாங்கவா வந்தார்? இவனை மாத்த தானே வந்தார். ஆனா இவன் அழல. சரி, ஒருவேளை இவன் அழாம ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனோ அப்படின்னு பார்த்தா, அடுத்த அதிகாரத்துல ராகேல பார்த்ததும் எங்க இருந்து அழுக வந்துச்சுன்னு ராகேலுக்கு யாருன்னே இவனுக்கு தெரியாது. அதுவும் சும்மாலாம் அழமாட்டாரு, கெட்டி பிடிச்சுதான் அழுவாரு. ஆண்டவர் பார்த்தார், மகனே நீ வா, என்கிட்ட வருவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராகேல்கிட்ட உனக்கு அழ முடியுது, ஆண்டவர்கிட்ட அழ முடியலையே. ராகேல்கிட்ட அழுததும் ராகேல் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஆண்டவர்கிட்ட அழுதிருந்தா ஆண்டவர் தகப்பன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பார். 20 வருடம் கழித்து ஆண்டவர்கிட்ட போய் யாக்கோபு அழுதான். அந்த அழுகை அவனுக்குள்ளே மாற்றத்தை கொடுத்தது. அதே போல யாக்கோபு ஏசா என்கிற எல்லையை தாண்டிட்டான். இதுவரைக்கும் ஏசாவால வீட்டுக்கு போக முடியல, இப்ப அந்த எல்லையை தாண்டிட்டான். ஆனா என்ன ஒரு இழப்பு அப்படின்னா, அவன் அதுக்கப்புறம் யாரை பார்க்கல தெரியுமா? அவங்க அம்மாவை பார்க்கல. இந்த அழுகையை மட்டும் 20 வருடத்துக்கு முன்னாக அழுதிருந்தா, அவனை ரொம்ப நேசித்த அவங்க அம்மா அவன் பார்த்துருக்கலாம். ஆனா இப்ப சாவேன் இப்ப இன்னைக்கு கதை முடியும்னு சொன்ன ஆள் இன்னும் இழுத்துட்டு கிடக்குறாரு. யாரு? ஈசாக்கு. கடைசி ஆசைன்னு சொல்லி சாப்பிட்டு ஆளு பலன் அடைஞ்சிருக்கிறார். ஆனா தாயார், அந்த வீட்டுக்குள்ள யாக்கோபு என்ட்ராகும் போது எப்படி இருந்திருக்கும்? அம்மாவை தேடி இருக்க மாட்டாரு. அம்மா இருந்த இடம்லாம் இந்த இடத்துல தானே, இந்த கிச்சன்ல தானே நானும் அம்மா வந்து பேசிட்டு இருப்போம். ஆண்டவரே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் உங்க சமூகத்தை விட்டு விலகி ஓடிட்டு இருந்தேன். ஆண்டவரே, அழ வேண்டிய காலம், அழுகையின் பள்ளத்தாக்கு ஒருவர் நடந்து எந்த இடத்துல அழுகிறோம்? சரியான இடத்துல. எதுக்காக அழுகிறோம்? யாக்கோபு யாபோக்காற்றின் கரையில் இப்ப எதுக்காக உண்மையில அழுறான்னு நினைக்கிறீங்க?
அவன் லைஃப்ல ஒரு மாற்றத்துக்காக அழுறான். அவன் லைஃப்ல ஆண்டவரை என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அப்பா என்ன டச் பண்ணுங்கப்பா. அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை தொடுறார். தொட்டதும் அவன் கால் சுளுக்குது. என் கால் சுளுக்குனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் வேணும். See, யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுகிற process ரொம்ப பெயின்ஃபுல்லானது. ஆனா அந்த பெயின்ஃபுல்லான process தான் அவன் லைஃபையே ஆசீர்வாதமாய் மாற்றிட்டு. எதுக்காக அழுறோம்? இஸ்ரவேலர்கள் அழுதாங்க பாருங்க. எதுக்காக தெரியுமா? இறைச்சிக்காக அழுதாங்க. என் கண்ணீர் அவரை ஃபீல் பண்ண வைக்கணுமே தவிர என் கண்ணீர் அவரை கோபப்படுத்த வைக்க கூடாது. நம்ம எதுக்காக அழுறோம்? அன்னாள் எதுக்காக அழுதா தெரியுமா? பெனினாளுக்காக அல்ல. ஆண்டவரே உமக்கென்று வளர்க்க. அவள் தேவ சமூகத்தில் வந்த போதுதான் அவள் அறிந்து கொண்டாள், எனக்கும் பிள்ளை இல்லை, அவருக்கும் பிள்ளை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை 7 நாட்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அபூர்வமா இருந்துச்சு. அப்ப ஏன் பிரச்சனை இல்லை இங்க பெருசு, அவர் பிரச்சனை தான் பெருசு. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தை வேணும்பா, உமக்கென்று வளர்க்க. எதுக்காக அழுறோம்? எதுக்காக அழுறோம்? இயேசு எருசலேமை பார்த்ததும் கண்ணீர் வடித்தார். எதுக்காக அழுறோம்? எதுக்காக அழுறோம்? நம்முடைய கண்ணீர் அர்த்தம் உள்ளதாகட்டும். என் வாழ்க்கையில மாற்றம். ஆகார் பிள்ளைக்காக அழுதாள், தலைமுறைக்காக அழணும். சிலர் பாருங்க அவங்களுக்காக அழுவாங்க. எசேக்கியா ராஜாவை பார்த்தீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி வரார் ஆண்டவருடைய வார்த்தையோட, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் சொல்லிட்டு திரும்பி போயிடுவார். உடனே எசேக்கியாவை பார்த்தீங்களா? ஏசாயா காலை பிடிச்சி அழல. ஏசாயாவுக்கு ஒரு பிரைஸ் எல்லாம் போட்டுட்டு சுவர் புறமாய் திரும்பின்னு இருக்கு. இங்க பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு பெட்ல இப்படி சரிஞ்சு வாசல்லே பார்த்துட்டு இருக்கிறாரு ஏசாயா. சாரி எசேக்கியா. ஏசாயா சொல்றார், நீ மரிக்க போறீர், பிழைக்க மாட்டீர். உடனே எசேக்கியா சுவர் புறமா திரும்புறார். யார்கிட்ட அழறதுக்கு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக இவ்வளவு தான் சொல்லியிருப்பாரு, ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவார். ஏசாயா பாதி முற்றம் போகல. ஆண்டவர் அவனை நிறுத்தி, ஓடிப்போ, என் பிள்ளை அழுதுட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீர் கண்டேன். ஆண்டவர் திட்டத்தை மாத்தினாரா இல்லையா? மாத்தினார்ல. 15 வருஷத்துல இந்த எசேக்கியா என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய தப்பு பண்ணுவாரு. பாபிலோன் ராஜா எசேக்கியாவை விசிட் பண்ண வரும்போது பாபிலோன் ராஜாவுக்கு எருசலேமின் தேவாலயம், அந்த பொக்கிஷம் எல்லாத்தையும் காட்டிட்டு போயிடுவான். அவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு நாள் இதெல்லாம் தூக்க போறோன்னு அவன் பண்ண இந்த செயல் நிமித்தம் எசேக்கியாவுக்கு வார்த்தை வருது, கர்த்தர் உனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி உன் நாட்கள்ல சமாதானம் இருக்கும்பா, ஆனா உன் பிள்ளை காலம் வரும்போது அவங்களெல்லாம் அடிமையா கொண்டு போவாங்கன்னு. உடனே எசேக்கியா என்ன சொல்லுவார் தெரியுமா? அது பரவாயில்ல, என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே. எசேக்கியா ஒரு நல்ல ராஜா, ஆனால் எசேக்கியா ஒரு நல்ல தகப்பன் அல்ல. அவன் அந்த இடத்துல தனக்காக அழுதது போல தன் பிள்ளைக்காக அழணும்ல. அப்படி பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு கிருபையை வாங்கி கொடுத்தவன் யார் தெரியுமா? தாவீது. தாவீது. ஆண்டவர் சொல்லுவார், உன் தலைமுறையை விட்டு நான் கிருபையை விளக்க மாட்டேன். உடனே தாவீது சொல்லுவார், எனக்கு மன தைரியம் கிடைத்தது, எனக்கு இது போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும். நம்ம நமக்காக அழுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே பிள்ளைங்க கொஞ்சம் ட்ராக் மாறினாலே ஒரு தேவ பிள்ளை அலர்ட் ஆயிரணும். எருசலேம் வீதியில இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது எருசலேம் ஸ்திரீகள் அழுது கொண்டு இருக்க இயேசு சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும். நம்ம நமக்காக அழுறோம், ஆனா பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து அழுகிறோமா? இது அழ வேண்டிய காலத்துல
கண்ணீர் நிச்சயம் பலனாக மாறும். ஆண்டவர் கைவிட மாட்டார். தலைமுறைகளின் தேவன் அவர். தலைமுறைக்கு நாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சபைகள் இருக்கிறது. இப்படி சபைகள் உயிர் மீட்சி அடைந்து ஆமென் ஊரில் ஒன்று வம்சத்தில் ரெண்டு என காணப்பட்ட சபை இப்போ தெருவுக்கு தெருவு வளர காரணம் என்ன? அந்த காலத்திலே சபைகளுக்காக பரிசுத்தவான்கள் வடித்த கண்ணீர். ஆமென். அந்த கண்ணீரின் பலனை நாம் அறுத்துட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு நாம் விதைக்கணும்ல. நாம் அறுக்கிறவர்களாய் மட்டும் இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு அறுப்பதற்கென்று எதுவும் இல்லாமல் போய்விடும். நம்முடைய முற்பிதாக்கள் விதைத்ததை நாம் அறுப்போம். நம்முடைய தலைமுறை அறுப்பதற்காக நாம் விதைப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எங்க அப்பா ஊழியம் 2016 முடிஞ்சது. எங்க அப்பா செஞ்சது மாதிரி ஊழியத்தை நான் செஞ்சானா அப்படின்னு கேட்டா அதுல 10ல் 1 கூட நான் என்ன தொடலை. ஆனா எங்க அப்பா பார்க்காத பல நன்மைகளை நான் பார்த்துட்டேன். ஆமா. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, அவங்கள வச்சு ஆண்டவர் நிறைய என்ன பண்ண வச்சுட்டார் தெரியுமா? விதைக்க வச்சுட்டார். இனி நான் அந்த பலனை அறுத்துட்டே இருந்தா அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன். அடுத்து நான் விதைக்கணும். அதுதான் எலியாவின் ஆவி எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. எலியா ஓடுனதை விட 2 மடங்கு ஓடுறதுக்கு. எலியா தன் வாழ்க்கையில பார்த்த கடைசி அற்புதம் யோர்தானை பிளக்கிறது. எலிசா தன் வாழ்க்கையில பார்த்த முதல் அற்புதம் யோர்தானை பிளக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கள் வாழ்க்கையில கடைசியா பார்க்கிறத நாம நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்டே பார்த்துருவோம். இது தலைமுறைகளுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை. ஆனால் நிறைய பேரை பாருங்க, அவர்கள் அனுபவிக்கிறதோட விட்டு விடுவார்கள். அடுத்த தலைமுறைக்கு என்று விதைக்க மாட்டார்கள். தாவீது சாலமோனுக்கு என்று விதைத்தான். சாலமோன் அறுக்கிறதுலேயே ரெடியா இருந்தான். அவன் ஞானம் உள்ளவன், அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன். ஆனா அடுத்த தலைமுறைக்கு என்று எதையும் விதைக்காததுனால ரெகோபயாம் எழும்பினானே. என்ன யூஸ்? கோத்திரம் உடைந்து சிதறினதே. தலைமுறைகளுக்காக உத்தரவாதம் எடுக்கணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் இருக்கும் வரைதான் நம்ம பிள்ளைகளுக்காக அழ முடியும். நாம் இருக்கிற சபைக்காக உத்தரவாதம் எடுக்கணும். தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்கள் ஜாதிகளோடு கலந்து வேசித்தனம், பாவம், இதனால கொள்ளை நோய், ஜனங்கள் செத்து மடிகிறார்கள். மோசே ஆரோன் உட்பட சபை வாசல்ல கூடார வாசல்ல நின்று அழுறாங்க. அந்த கண்ணீரின் பலன் தான் பினேகாஸ் என்பவனை எழுப்பினது. சபைக்காக அழணும். உங்களை கர்த்தர் எந்த சபையில இணைத்து வைத்திருக்கிறாரோ அந்த சபைக்காக அழணும். உத்தரவாதம் எடுக்கணும். ஆமென். அதாவது நாம பாரப்பட்டு அழுறதுன்னு ஒண்ணு இருக்குங்க, ஆண்டவர் பாரப்படுத்தி அழ வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. என் லைஃப்ல மறக்கவே முடியாது. 2020 லாக்டவுன் போட்டாச்சு. லாக்டவுன் போட்டாச்சு. நமக்கு 4 பேர் ஆமேன்னு சொல்லலைன்னா செய்தி ஓடாது. ஆமே. ஆனாலும் நீங்க சொல்லாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். ஆமே. செய்தி ஓடாது. அப்பதான் 2018 தான் எங்க 2017 எங்க 16 எங்க அப்பா இறக்குறாங்க. 17 சர்ச்சு வேலை ஆரம்பிக்கிறோம். அப்போ இருந்த சர்ச்சை விட ஒரு 2 மடங்கு பெருசா கட்டிட்டோம். எனக்கு என்ன ஜபம்னா, ஊழியத்துக்கு வந்ததுல இருந்தே என் ஜபம் என்னன்னா, ஆண்டவரே, ஏன்னா எங்க அப்பாவுடைய மினிஸ்ட்ரி நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே, என்னால ஒரு ஆத்மா உள்ள வரலைனாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மையில என் ஜபம். எனக்கு ஆத்துமாக்களை தரணும் கேட்கவே இல்லை. ஆண்டவரை இருக்கிறவங்கள ஒண்ணு கூட வெளியே போயிடக்கூடாது. கிருபையினால ஆண்டவர் என் தகப்பனார் மரித்த போதே சொன்ன மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அடக்காராதனால என் காது படவே சொல்லிட்டாங்க, நீ இந்த ஊழியம் அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் விடல. அந்த ஊழியம் ஒரே வருஷத்துல அப்படி சபை கடகடன்னு வளருது. சர்ச்சு கட்டியாச்சு. சர்ச்சு கட்டும் போது ஒருத்தங்க சொல்றாங்க, இப்ப எதுக்கு கட்டுறோம்? அவர் என்ன சொல்றாருன்னா, இனி இருக்கிறவங்க இருப்பாங்களானே தெரியாது, நீ கட்டுற. எனக்கு பதிலே இல்லாம நிற்கும் போது ஒரு அங்கிள் சொல்றாங்க, அது இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்ல, இனி வரவங்களுக்கு அப்படின்ட்டாரு. அந்த வேர்டை பிடிச்சிட்டேன். பிடிச்சி, ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, 2017 வேலை ஆரம்பிச்சு 18
சர்ச்சு பிரதிஷ்டை பண்ணும்போது ஆண்டவரை எப்படியாவது 2030 இந்த சபையை நிரப்பி கொடுத்துருங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறார். 2020 மார்ச் மாதம் அந்த கோவிடுக்கு முந்தின வீக்கில் எங்கள் சர்ச்சு ஃபுல்லாகிட்டு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. நான் அப்படின்னு ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். போட்டாங்க பாருங்க லாக்டவுன் போட்டாச்சு. கூடாதுன்னாங்க சண்டே காலையில். அப்போ அது வரைக்கும் எங்கள் லைவ் ஒரு 100 பேர் 150 பேர் பார்ப்பாங்க. அந்த டைம் 2020. 2014 லைவ் போட ஆரம்பித்தோம். அப்போ 4 பேர் பார்ப்பாங்க. அதில் ஒரு ஆள் நாங்கள், இன்னொரு ஆள் எங்கள் அண்ணன், இன்னொரு ஆள் கோயம்புத்தூரில் என் தம்பி, இன்னொரு ஆள் யார் தெரியுமா, சர்ச்சுக்குள்ளே இருந்து பிரைஸ் லார்ட் போட்டு கைப்பிடிப்பா காட்டுவாங்க. ஒரு வாட்டி 10 பேர் பார்த்துட்டாங்க. அப்போ டேவிட் சாம் என்கிட்ட சொல்கிறான், அண்ணே இன்னைக்கு 10 பேர் லைவில் வராங்க. நான் சொன்னேன், தெரியாமல் தட்டியிருப்பாங்க விடு. இதுதான் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். 2020 லாக்டவுன் போட்டாச்சு. நான் 3 கேமரா, அதுக்கு ஆமேன்னு சொல்லவும் தெரியாது, அது கவனிக்குதா தூங்குதான்னு தெரியாது. உடஞ்சு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜனங்க வந்து லைவ்ல வந்து கடன்னு ஏறுறாங்க. சாட்டர்டே வந்து நாங்கள் வந்து சண்டே சர்வீஸ் ரெக்கார்ட் பண்ணி சண்டே அதை லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் சர்ச்சில் இருப்போம். ஒரு 4 பேர் சர்ச்சில் இருப்போம். ஒரு சண்டே ஆண்டவரை இனி ஆட்கள் வருவாங்களா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. 2030 நிரப்புங்கன்னு சொன்னேன். 2020 ஆண்டவர் நிரப்பிட்டாரு. இனி லாக்டவுன் வேறு ஆச்சு. நாட்கள் போயிட்டே இருக்கு. வருவாங்களா வரமாட்டாங்க. ஒரு சண்டே அப்படியே ஆராதனை டைமில் என்னை அறியாமல் ஒரு ஏக்கம் வந்து பாருங்க. என் சர்ச்சில் இருந்து ஒரு அழுதேன். என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எங்கள் அப்பா இறந்தப்போ அழுகாது. நான் சொல்லுவேன், அது நான் அழலை, என்னை ஆண்டவர் அழ வச்சார். நான் மனத்தாழ்மையாக சொல்கிறேன். அந்த சண்டே அழுறேன். அடுத்த சண்டே சர்ச்சு ஓப்பன் ஆயிட்டு, ஓப்பன் ஆச்சு. ஒரு சர்வீஸ் 3 சர்வீஸாக வச்சோம். அப்போல்லாம் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கணும். இப்போ எங்களுக்கு 2 சர்வீஸ் நடக்குது. 2 சர்வீஸ் ஓவர்ஃபுல் ஆகி இருக்க இடம் இல்லாமல் வெளியே இடம் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். நியூ இயர் சர்வீஸ்லாம் பெரிய கிரவுண்டில் நடத்துகிறோம். ஆமாம், இந்த பாதையில் உடஞ்சி அழுற ஒரு சீன் இருக்கு. அதான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, உங்களை நம்பி தான் ஆண்டவர் வந்தேன். என்னை ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கில் யார்கிட்டையும் போய் அழணும்னு தோணுதா? நைட் 2 மணிக்கு அழ வைக்கிறாரா? எழும்பி உக்காந்து அழுங்க. ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள். தேசத்துக்காக பாரப்பட்டு அழ வைக்கிறாரா? அழுங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை போல இறைச்சிக்காக, அற்ப காரியத்துக்காக, அழிந்து போகிற காரியத்துக்காக அழாதீங்க. கேளுங்க, அப்பா எனக்கு ஆசையாக இருக்குப்பா, கேட்குற தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக அழுறது, நான் எதுக்காக அழுறேங்கிறது ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் அழுற காரியம் அது எனக்கு தேவையானது. ஆகார் பிள்ளைக்காக அழுதா, தேவையானது. குடும்பத்துக்காக அழுங்கள், தலைமுறைக்காக அழுங்கள், உங்கள் எதிர்காலத்துக்காக அழுங்கள், சபைக்காக அழுங்கள், தேசத்துக்காக அழுங்கள். உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ.
சொல்லுவோம். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல கர்த்தர் இருக்க கவலையே, கர்த்தர் இருக்க கவலையே. உன் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற போகிறது சகோதரா. இந்த 10வது வருட ஆனிவர்சரிக்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். நீ பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து நிற்கிறதை எல்லா கண்களும் காண போகிறார்கள். ஷரபலரே, என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை. சொல்லுங்க, யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவை. ஜீசஸ் அகல ஆள அதே எவ்வள அன்பு கூட்டா. என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன துன்பங்கள், அவர் என்னை கைவிட. காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்று காத்திடுவார். கடைசியா சொல்லுவோம், அனுமதித்ததெல்லாம், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. கைகளை உயர்த்தி, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் இது நன்மைக்காக, இது நன்மைக்காக. இதுதான் ஒரு சாட்சி, இதுதான் ஒரு சாட்சி. ஆதியின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். ஆதியின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் உங்க கைகள். உம்மால் கூடாத எதுவும் இயேசுவால் கூடாது. ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3 அதிகாரத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. லூக்கா 10, யோவான் 11, யோவான் 12. 10, 11, 12. 10வது அதிகாரம் மட்டும் லூக்கால இருந்து. இந்த 3 அதிகாரமும் ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். மார்த்தாள், மரியாள், லாசர். 10வது அதிகாரத்தில் இயேசுவோடு கூட பந்தியில மார்த்தாள் இருந்தா, மரியாள் இருந்தாங்க. யார் இல்லை தெரியுமா? லாசர் இல்லை. வீட்டில் ஒரு முக்கியமான நபர் வரும்போது லாசர் இல்லை. லாசரை உள்ள கொண்டு வர கர்த்தர் அனுமதித்தது அழுகையின் பள்ளத்தாக்கு. 11வது அதிகாரம், மார்த்தாள் அழுறாங்க, மரியாள் அழுறாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? 12வது அதிகாரத்தில் பெத்தானியாவில் இயேசு பந்தி இருக்கும்போது 10வது அதிகாரத்தில் கூட வந்து உட்காராத லாசரு 12வது அதிகாரத்தில் இயேசுவோடு கூட பந்தியில். ஆமே. நீங்க தேவ சமூகத்தில் நிற்கும் போது உங்க குடும்பத்துல உங்க புருஷன் ஒருவேளை கூட இல்லாம இருக்கலாம், மனைவி கூட இல்லாம இருக்கலாம், பிள்ளைங்க கூட இல்லாம இருக்கலாம். கர்த்தர் அனுமதிக்கிற இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீங்க உருவ நடப்பீங்கன்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பது உங்கள் சாட்சியாயிருக்கும். கண்ணீரை வீணாக்காதே. அழுகை நிரந்தரம் கிடையாது. உங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறும் என்று அவர் சொல்லி முடிக்கவில்லை. உங்கள் துக்கம்
சந்தோஷமாய். நித்திய அழுகை என்றல்ல, நித்திய மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.